ஹாய் வணக்கம் மக்களே வெல்கம் டு மை சேனல். வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம ஃபாலோவர்ஸ் ஒருத்தவங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. லேடிஸ் தான், அவங்க பேர் நான் சொல்ல விரும்பலை, ஒரு நல்ல காரணத்தில் சொல்ல விரும்பலை. அவங்க என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, லேடிஸ் ஆட்டோ ஓட்டலாமான்னு கேட்டாங்க. அதுக்கான விடை, அப்புறம் எந்தெந்த டைமில் ஓட்டலாம், அவங்களுக்கான நன்மைகள், அதுவும் சொல்கிறேன் பாருங்க. மக்கள் ஆட்டோ ஓட்டுறவங்க நிறைய பேர் லேடிஸும் ஓட்டுறாங்க. இப்போ நான் தலைமைச் செயலகத்தில் இருக்கேன். இங்கேருந்து அந்த ஸ்டாண்ட்லேயே கிட்டத்தட்ட ஒரு 10 பேரோட லேடிஸ் ஓட்டுறாங்க. நான் டெய்லி பார்க்குற ஒரு நாளுன்னா ஒரு லேடிஸ் பார்க்காம இருக்க மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, லேடிஸ் அவங்க குடும்ப கஷ்டத்தின் காரணமாக நிறைய பேர் ஆட்டோ ஓட்டிக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த பிங்க் கலர் ஆட்டோ லேடிஸுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் கையில் சப்போஸ் 2 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா 1 லட்சம் தள்ளுபடி போக 2 லட்ச ரூபா கொடுத்துட்டு அப்படியே எடுத்துருக்கு நல்லது. சப்போஸ் நீங்கள் டிவியில் போட்டு எடுக்கும்போது மாதம் 3500 5 வருஷம் கட்ட சொல்கிறாங்க. இதுவே ஏகப்பட்ட பாஸ் ஆகிடுது. அதனால் பிங்க் ஆட்டோ அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு என்ன ஒரு ஐடியா இருந்ததுன்னா, நீங்கள் இந்த இ-சேவை மையம் அங்கன்னா போய்ட்டு மானியம் மாரி ஒரு அவங்க கேட்ட தெளிவாக சொல்லுவாங்க. அங்கே போய் உங்களை அப்ளை பண்ணுறது நல்லது. அதேமாரி நிறைய பேருக்கு லேடிஸ் ஆட்டோ ஓட்டலாங்க, எவ்வளோ ஏர்னிங்ஸ் வரும், எப்படி எந்த பிரச்சனைலாம் வராதா அப்படின்னு கேட்டாங்க. ஒரு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தாங்க, அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஏன்னா லேடிஸ் ஆட்டோ ஓட்டுறாங்க. அதேமாரி நீங்கள் வந்து எந்தெந்த டைம் எடுக்கணுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5 மணிக்கு மேலே, வெடிகாலம் 5 மணிக்கு மேலே, இல்லைனா முடிஞ்ச அளவுக்கு 5 மணிக்கு ஏந்திர முடியல, வேலை இருந்தால் ஒரு 6 மணிக்கு மேலே நீங்கள் சவாரி எடுக்கும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. பகலில் 6 மணிலேருந்து ஒரு 10 மணி வரைக்கும் ஓட்டுங்க. இப்போ டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு என்ன எனக்கு பத்தாதுன்னா, ஒரு 5 மணிக்கு 5 மணிலேருந்து ஒரு 10 மணி வரைக்கும் ஓட்டுங்க. 5 மணி நேரம் இடையில நீங்கள் வீட்டுக்கு போய்ட்டு உங்கள் வேலை என்ன சாப்பாடு செய்யறதோ, சமையல் செய்யறதோ, இல்லை துணி துவைக்கோ, எந்த வேலையும் முடிச்சுட்டு ஒரு 2 இல்லை ஒரு 3 மணிக்கு மேலே எடுங்க. 3 மணிலேருந்து ஒரு 6 மணி வரைக்கும் ஓட்டுங்க. அதுவே உங்களுக்கு போதுமான வருமானத்தை வந்துடும். நீங்கள் கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு வருமானம் உங்களுக்கு வர வாய்ப்பே கிடையாது. சப்போஸ் நீங்கள் லேடிஸாக இருந்தீங்கன்னா, நான் சொல்கிற டைமை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏர்னிங்ஸ் கம்பல்சரி ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் ஏர்ன் பண்ணலாம். இதில் கேஸ் செலவு, சாப்பாடு கூட நீங்கள் போக. இதுவே நீங்கள் கம்பெனிக்கு போகும்போது ஒருத்தவங்க சொல்கிறாங்க, நான் 12,000 13,000 ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிற டைமில் ஃபாலோ பண்ணிங்க. சப்போஸ் நீங்கள் லேடிஸாக இருக்கும்போது உங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் இருக்கும். போலீஸ் உங்களுக்கு ப்ராடக்ட் கொடுப்பாங்க. நீங்கள் போகும்போது சப்போஸ் நீங்கள் அன்டைமில் போகும்போது ஆட்டோக்காரங்க போலீஸ் வழிமறிச்சாங்கன்னா, லேடிஸாக இருந்தாங்களா, சரி பின்னாடி உட்காந்துருக்கீங்க யார், எந்த ஏரியா அப்படின்னு விசாரிப்பாங்க. என் கண்ணு முன்னாடி விசாரிச்சிருக்காங்க. நான் நேற்று ஒரு நாள் ஆட்டோவில் போயிட்டு இருந்தேன். அடையாறு பிரிட்ஜான வந்து லேடிஸ் ஆட்டோ ஓடிட்டு போனாங்களா, ஜென்ஸாக 2 பேர் 3 பேர் பாய்ஸ் உட்காந்தாங்க. எந்த ஏரியாப்பா, லேடிஸ் போகிறாங்க அப்படின்ட்டு அவங்க ஃபோன் நம்பர் வாங்கிட்டு அனுப்பிச்சாங்க. அவங்களுமே நல்லா போலீஸ் இருக்காங்க. அதனால் உங்கள் சேஃப்டி முக்கியம். ஃபஸ்ட்டு நீங்கள் 3 மணிக்கெலாம் ஏஞ்சி ஓட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அன்டைம் ஓட்டவே தேவையில்லை. ஏன்னா அன்டைம் ஓட்டும்போது கிட்டத்தட்ட பள்ளிக்காரன் இந்த லாங்கில் போட்டால் உங்களுக்கு பிரச்சனை வரும். பிரச்சனைலாம் இல்லை, கொஞ்சம் சேஃப்டி இல்லாத ஏரியா லாங்கில், அதாவது அவுட் சைடு போகும்போது இல்லை சேஃப்டி இல்லாத வேலை சரி, இந்த அவுட் சைடெலாம் போகும்போது சேஃப்டி இல்லாத ஏரியா. அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 மணிக்கு மேலே சவாரி எடுத்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஏர்னிங்கே வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வண்டி ஓட்டி பழகணும்னா நீங்கள் இங்கே சென்னையில் கற்றுக்கிறது தான் உங்களுக்கு பெஸ்ட்டு. நீங்கள் சென்னையில் டிராஃபிக்கில் ஓட்டிட்டுனா வேறு எங்கே இருந்தாலும் நீங்கள் ஓட்டிடலாம். அதேமாரி கம்பல்சரி நீங்கள் எல்பிஜி எடுத்தாலும் சிஎன்ஜி எடுத்தான்னு கேட்குறீங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. எல்லாம் உங்களோட இஷ்டம் தான். எல்பிஜி வந்து இருக்கிறதுக்கு ரேட்டு கொஞ்சம் போகுது. எல்பிஜியோட ரேட்டு வந்து 55 ரூபா, சிஎன்ஜியோட ரேட்டு வந்து 90 ரூபா. இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் ஒரு மாதமாக சிஎன்ஜி தட்டுப்பாடாக இருக்குது. கிட்டத்தட்ட எல்லா பங்க்லேயும் சிஎன்ஜி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன் காரணத்தினால் லாரி ஏறி ஒரு குழந்தை இறந்ததால் அந்த சென்னைக்குள்ளே அன்டைம், அதாவது பகல் டைமில் அலோடு இல்லைன்ட்டு ஒரு ரூல் போட்டிருக்காங்க. அதனால் சிஎன்ஜி ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு காலையில் ஒரு 3 மணிலேருந்து ஒரு 6 மணிக்குள்ளே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அப்போ முடிஞ்ச அளவுக்கு சிஎன்ஜி ஃபில் பண்ணிக்க உங்களுக்கு சேஃப்டி. அதேமாரி ஃப்ரீயாகவும் இருக்கா, டென்ஷன் இல்லாமல். நீங்கள் அதை விட்டுட்டு 7 மணிக்கு தான் ஏந்திருப்பேன் அப்படின்னா, ஒரு வண்டி கிட்டத்தட்ட அடையாறு இந்த பக்கம்லாம் போனீங்கன்னா கிட்டத்தட்ட 40 வண்டி நிற்கிது. ஒரு 3/4 மணி நேரம் 1 ஹவர் மேலே நிற்குது வண்டி கேஸ் போகிறதுக்கு. அதனால் இப்போ ஒரு இந்த மெசேஜை நான் சொல்கிறேன். சென்னைக்குள்ளே லாரி அலௌடு கிடையாது. பகலில் நைட்டில் தான் சிஎன்ஜி வந்தாகணும். அந்த குழந்தை ஏறி இறந்ததால் அப்படி ஒரு ரூல் போட்டிருக்காங்கன்ட்டு கிட்டத்தட்ட இப்போ பரவலாக போயிட்டுருக்கு. 1 மாதமாக சிஎன்ஜி தட்டுப்பாடாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நான் சொல்கிற டைமில் ஏஞ்சி போட்டிங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு கேஸ் கிடைக்கும். அதை விட்டுட்டு 7-8 மணிக்கெலாம் ஏஞ்சி போட்டோன்னா கம்பல்சரி கேஸ் ஃபுல்லாகிடும். அதாவது கிட்டத்தட்ட 40 மணி 50 மணி நிற்கும். அதேமாரி நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து லோக்கல் மைலேஜ் செக் பண்ண சொன்னார். நான் லாங்கே போயிட்டு 46 தருன்னு சொன்னேன். இதேமாரி நாளைக்கு வீடியோவில் லோக்கல் மைலேஜ் எவ்வளோன்ட்டு நாளைக்கு ஃபுல் பண்ணி கேஸ் ஃபுல் பண்ணி எவ்வளோ ஃபுல் பண்ணுறது
ஃபுல் பண்ணி ஓட்டிட்டு மறுநாள் ஃபுல் பண்ணும்போது எவ்வளோ கிலோ ஆகிருக்கு, எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிருக்குன்னு புரிய ரீடிங் எடுத்து உங்களுக்கு மறக்காமல் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் லேடிஸ் வண்டி ஓட்டுறது சேஃப்டி தான், அதனால் நீங்கள் கைடாமல் ஓட்டலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த வீடியோ வேணுன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ பண்ணலான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுறதுக்கு எதுவுமே நான் ஒரு வீடியோ பண்ணுறேன். அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க. நீங்கள் ரொம்ப 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 போரான ஏர்னிங்ஸாக ஓரளவுக்கு 1000 ரூபா ஓட்டி இப்போ தான் 1500 செலவு பண்ணிட்டு வந்திருக்கேன். இதர செலவுலாம் போக 1500 செலவு பண்ணிட்டு வந்திருக்கேன். எப்படியோ ஏதோ நீங்கள் ஒரு வழியாக போய்விட்டது. அது இல்லாமல் செல்லுக்கு ஈஸி 350 பண்ணேன், ரேப்பில் 150 ரூபா பண்ணேன், ஓலாவுக்கு 20 ரூபா பண்ணேன். இதெல்லாம் போவாடா இதாக போச்சுட்டு ஒரு வழியே தொழிச்சிட்டு நாளைக்கு வாழங்காமலேருந்து திரும்பி ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ண நிலைமை ஆகிவிட்டது. பார்க்கலாம் நாளைக்கு எப்படி போகுது நிலைமைன்ட்டு. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.